வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு சின்ன பையனுக்கு அவன் இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. அவருக்கு வந்து அந்த சைக்கிள் மேலே ஒரே பிரியம். அந்த சைக்கிளில் தான் எல்லா இடத்துக்கும் போவார், மார்க்கெட் போவார், வீட்டுக்கு போவார், ஸ்கூலுக்கு போவார். ரொம்ப சந்தோஷம். எங்கே போனாலுமே அந்த சைக்கிளில் தான் போவாப்புல. அந்த சைக்கிளை தொடச்சி வைப்பாப்புல, அப்படியே ஆயிலெலாம் ஊற்றி அப்படி ரொம்ப நீட்டாகவும் வச்சுருப்பாப்புல. ஒரு நாள் அவர் ஸ்கூலுக்கு போயிட்டு திருப்பி வரும்போது பசங்ககிட்ட பேசிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா, சைக்கிள் வந்து போய் இன்னொரு வண்டியோட முட்டி அந்த சைக்கிள் வந்து டேமேஜ் ஆயிடுது. ஸோ ஒரு மெக்கானிக்கிட்ட எடுத்துகிட்டு போகிறார். மெக்கானிக்கிட்ட எடுத்துகிட்டு போய் இப்படி என்னோடய சைக்கிள் வந்து டேமேஜ் ஆகிடுச்சுங்க, வண்டியில் ஸ்கூல்லேருந்து வரும்போது சரி பண்ணி கொடுங்க, இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்ட்டு இவர் வந்து எல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு என்ன வேணும்னு சொல்கிறாரு. பையன் வந்து அவர் சொல்கிறாரு, இதை சரி பண்ணுறதுக்கு 20 காசு ஆகும்ப்பா அப்படின்னு. 20 காசு ஆகுமா, சரி நான் எவ்வளோ மேனேஜ் பண்ணுறேன், நீங்கள் 20 காசுக்கு பண்ணிடுங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் அவர் சொல்கிறாரு, இல்லைப்பா நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கவனி, நீ இந்த சைக்கிளை ரிப்பேர் பண்ணுறதுக்கு உனக்கு செலவு வந்து 20 காசு ஆகும். ஆனால் இதே தான் நீ ஒரு புது சைக்கிள் எடுத்த அப்படின்னா 30 காசு தான் செலவாகும் அப்படிங்கிறார். உடனே இந்த பையன்ட்டு யோசனை பண்ணிட்டு, இல்லை எனக்கு கண்டிப்பாக இப்போ 20 காசு வண்டி சரி பண்ணுங்கள், எனக்கு 30 காசு செலவு பண்ணி நான் இன்னொரு வண்டி வாங்கலை அப்படிங்கிறார். இல்லைப்பா சில விஷயங்கள்லாம் சொன்னால் கேளுங்க, 10 காசில் என்ன வரப்போகுது, இல்லை எனக்கு அந்த 10 காசு ரொம்ப ரொம்ப முக்கியம், நான் எனக்கு 20 காசு தான் கொடுப்பேன், எனக்கு 20 காசில் வண்டி சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வண்டியெல்லாம் சரி பண்ணி கொடுக்குறாரு. வண்டியெல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வண்டி எடுத்துகிட்டு போகும்போது எதிர்த்தாப்புல இன்னொரு வண்டி வந்து இந்த வண்டிக்கு திருப்பி டேமேஜ் ஆயிடுது. டேமேஜ் ஆனோடனே திருப்பி வந்து கொண்டு வந்தோடனே எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்குறாரு. இவர் வந்து சொல்கிறார், 40 காசு செலவாகும். என்னங்க நாங்கள் காலையில் வந்தப்போ அதுக்கு வந்து 20 காசு செலவாகும், நீங்கள் புதுசே வாங்கினாலும் 30 காசு தான் ஆகும், நீங்கள் இப்போ வந்து நீங்கள் 40 காசு செலவு பண்ணும் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை நான் சொல்கிறேன்ல, நான் சொன்னப்போவே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது, சில பார்ட்ஸ் எல்லாம் கிடைக்காது, அதனால் நான் சொன்னேன். இப்போ நீ வந்து அதிகமான டேமேஜ் பண்ணியிருக்கு, இந்த அதிகமான டேமேஜ் வந்து சரி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 40 காசுலாம் பண்ண முடியாது, ஏன்னா இந்த வண்டி வந்து ரொம்ப சிவியராக டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னோடனே இந்த பையன் வந்து கம்முன்னு நம்ம அப்போவே வந்து அவர் சொல்கிற பேச்சு கேட்டு 30 காசுக்கு புது வண்டியை எடுத்துருக்கலாம், இப்போ வந்து அந்த கொடுத்த காசும் போச்சு, இப்போ இந்த காசும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறோம். நம்ம நிறைய டைம் வந்து வாழ்க்கையில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் ரீப்ளேஸே பண்ண முடியாது, இர்ரீப்ளேசபிள் ஐட்டமாக இருக்கும். அதை புரிஞ்சுக்காமல் அதை பிடிச்சிக்கிட்டே உட்காந்துட்ருப்போம். எப்பொழுதுமே நமக்கு வந்து வாழ்க்கையில் சில விஷயங்களுக்கு பிடிமானம் வேணும், நிறைய விஷயங்களுக்கு வந்து நம்ம விட்டுறணும். லெட் கோ நம்ம பண்ண பல புது விஷயங்கள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இல்லை பழைய விஷயங்கள் பிடிச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா புது விஷயங்கள் உள்ளே வராது. அதனால் வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சோஃபா செட்டு டைனிங் எல்லாம் போட்டிருந்தா கூட அப்பப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இடத்த மாற்றி வைக்க சொல்லுவாங்க. இடத்த மாற்றி வைக்கிறது வந்து எனர்ஜி வந்து மாறி மாறி போகுமா. ஸோ மைண்ட்லேயும் எப்படி வந்து ஒரு ஹால்லையோ ஒரு வீட்லேயோ நம்ம வந்து திங்ஸை மாற்றி வச்சு ஒரு எனர்ஜி வந்து ஃப்ளோவை க்ரியேட் பண்ணுறோமோ, அதே மாதிரி நம்ம மைண்ட்லேயும் எனர்ஜி ஃப்ளோவை க்ரியேட் பண்ணும். பழசு வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு புது விஷயங்கள் உள்ளே எடுக்க பழைய தேவையில்லாத விஷயங்கள் வெளியே போயிடும். இதை பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து மென்டலியும் ஃபிசிக்கலியும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்போம். ஓகேயா?